தலைவர் இருக்கார் என்னமோ தெரியா. தலைவர் தலைவர் இருக்கேல, தலைவர் இருக்கேல, தலைவர் இருக்கேல. ஆறா இந்த நேரத்தில் ஆறு வாங்கலாம் ஆறு இந்த நேரத்தில் வந்திருக்கான். என்னத்தை கொடுக்க, நம்மள்ட்ட கேக் மட்டும்தானே இருக்கு. இந்த நேரத்தில் வந்திருக்கான். ஆர் இவனை வர சென்ன நம்ம டேஸ்ட் ஆஃப் ஹெவன் கேக்கை வாங்கி வந்திருக்கோம். என்ன செய்கிற, ஊட்ட வந்தவனை ஆதரிக்கத்தானே வேணும். கொண்டு போய் கொடுத்து பார்ப்போம். இது நம்ம தின்றதுக்கு வாங்கின கேக்குடா என்ற ரஹ்மானே. எந்நேரமும் வீட்டுக்கு வந்து கணாகட்டு படுத்துற இயலுக்கு கேக்கும் சாமானும். என்ன தலைவர் இதெல்லாம்? நான் உங்கள்கிட்ட விளக்கம் கொண்டு போக வீட்டுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோதையும் எடுத்துக்கு வாரையர். இது வந்தார வாழ வைக்க பூமி மருதமுனே. எங்களோட வீட்டுக்கு வந்தாக்களே ஏதாவது கொடுத்து தானே அனுப்புற. அதில் என் கொடுக்கறதில்ல, உங்களை பற்றி சொல்ல தேவையில்லையே. அந்த விஷயத்தை முடிப்போமே. சரி தலைவர், நீங்கள் கட்டாயம் செஞ்சுதாங்க. என்னடா திடீரென பவக்காட்டாயிட்டு என்ன செய்கிற? நல்லமாப்பா, இதான் நம்மளோட ஊரில் வந்தால வாழ வைக்க பழக்கம் பண்ணுறது. இது கடையில் திண்டு முடிச்ச வேண்டிய யோசிச்சேன். நான் தின்னேன், நீங்கள் அதுவும் கதையும் உண்மையாவா? உண்மையாதான். டேஸ்ட் கேக்கா இருந்துச்சு, திண்டுட்டேன். என்ன செய்யற நீ? சரி தானே, அப்போ வீட்டை போய்ப்பேனே. நீங்கள் கொண்டு வாங்க, நீங்களே திண்டுட்டே. கொஞ்சம் திண்டு பாருங்க. நீங்களே தின்னுங்க. உண்மையா நீங்க தின்னலையா? நான் தின்னவே இல்லை, நீங்க கொண்டு வந்துட்டு திண்டு. எங்கடா இவ்வளவு இருந்தாலும் எங்க வைத்தாலும் தெரியா. என்ன நல்லமாப்பா உங்களுக்கு? என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வந்து இருந்தாலும் தனியா தின்னுது. இது கஜு, இது தார கேக்குண்டா, டேஸ்ட் ஆஃப் கேக். சரிதானே? இது யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனம் இல்லாத கடைக்கு அட்ரஸ் வச்சிருக்கேன், நான் வாங்கி எடுக்க. நாவிற்கு ருசியான கேக் சொன்னா டேஸ்ட் ஆஃப் ஹெவன் கேக் தான். நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா மெயின் ஸ்ட்ரீட் மருதமுனை முசாதிக் டெக்ஸுக்கு அருகாமையில இருக்கு. நீங்க நம்பி வாங்கலாம், ருசித்து போகலாம். டேஸ்ட் ஆஃப் ஹெவன் கேக்.